உஷா, என்ன சமையல் இன்னைக்கு? வாங்க, இன்னைக்கு என்ன சமையல் சொல்கிறேன். சாதம் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆட்டுக்கால் ரசம், அதிலே கொஞ்சம் பாயா. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் சாதம், ஆட்டுக்கால் ரசம், ஆட்டுக்கால் பாயா. இப்போது ஆட்டுக்கால் குக்கரில் வச்சாச்சு. ஆட்டுக்கால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும், மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 6-7 விசில் விட்டால் ஓகே. அப்புறம் மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம், இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம கடாயில். இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்ச ஆனியன், இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய், தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா. இப்போ பாருங்க, நம்ம ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. கால் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம உள்ள கடாயிலே போட்டு நம்ம வதக்கலாம். இப்போது கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள் நல்லா வதக்கிக்கோங்க. சரி, இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்களா, மிளகு, ஜீரகம், இதெல்லாம் அந்த பவுடரை நம்ம இதில் போட்டு வதக்கிடலாம். சரிங்களா? போட்டாச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணியே இருக்குது, அதுவும் நம்ம சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வச்சோடனே நம்ம சாப்பிடலாம். ரெடி ஆகிடும். ஆட்டுக்கால் ரசம் ரெடி ஆகிடும். சாப்பாடு போட்டாச்சு. இப்போது ஆட்டுக்கால் ரசத்தை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கம்மன்னு ஆட்டுக்கால் ரசம், அதுவும் இந்த மழைக்கு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்றேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேங்க, அந்த மழைக்கு இந்த ஆட்டுக்கால் ரசம் வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.